ஒரு விஷயம் இந்த அரசு புரிஞ்சுக்கணும். நீங்கள் எந்த விஷயங்களை எங்களுக்கு தெரியாமல் செய்திருந்தாலும் அதை பொதுவழிக்கு மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவரும் பாஜகவோட மாநில தலைவர் நாயனாரும் இன்றைக்கு பொதுவழியில் கொண்டு வந்துருவாங்க. எல்லாமே இப்போ ராம் சார் எவ்வளோ ரகசியமாக செஞ்சாங்க, வந்துருச்சா வெளியில? இன்னைக்கு கே நேரு எவ்வளோ ரகசியமாக செஞ்சார், வந்துருச்சா வெளியில? இன்னும் பல திட்டங்கள் இன்னைக்கு வந்து இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் நிறைய பேருக்கு இங்கே தெரியாது. ஏவாவேலு கையில் வைத்திருக்கின்ற பொதுத்துறை வச்சிருக்காரு. ரோடு போடுற கான்ட்ராக்ட் எல்லாம், இந்த ரோடு போடுற கான்ட்ராக்டான ஒப்பந்ததாரர்கள் தமிழ்நாட்டில் சிறந்த தரமான சாலைகளை போடவில்லைன்னு அந்த ரோடு போடுற கான்ட்ராக்டர்கிட்ட ரிட்டையர் ஆயிருப்பாங்களா, பொறியாளர் இன்ஜினியர்ஸ் வேலை செஞ்சு ரிட்டையர் ஆயிருப்பாங்களா, அந்த இன்ஜினியர்ஸ் வந்து கேஸ் போட்டிருக்காங்க. லஞ்சம் பெறுறாங்க, லஞ்சம் பெற்று இந்த கான்ட்ராக்டர் ஒழுங்காக போடலன்னு நம்ம போடல, பப்ளிக் போடல, அவங்களுக்கு முடியல, என்னையா ரோடு இவ்வளோ காசு வாங்குற இப்படி பண்ணுறியான்னு சொல்லிட்டு அந்த இன்ஜினியர் கேஸ் போட்டிருக்காங்க. இங்கே அதெல்லாம் மீடியாவுக்கு ஹைலைட் பண்ணவே இல்லை. இன்னைக்கு ஈடிக்கு போயிருக்கு. இன்னைக்கு மணல் கொள்கைக்கு ஈடி பர்மிஷன் கேட்குது டிஜிபிட்ட, டைரக்டர் ஆஃப் போலீஸ் கிட்ட. மணல் கொள்கை 4830 கோடி மணல் குவாரியில் கரிகால் அவர்களும் கோவிந்தராஜ் அவர்களும் ரத்னம் அவர்களும் எடுத்திருக்காங்க. இதற்கு புது நீங்கள் அனுமதி கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி பர்மிஷன் எடுக்கிறதுக்கு நீங்கள் ஒரு எஃப்ஐஆரை போட்டு கொடுக்குன்னு கேட்குது, கொடுக்க மாட்டேன்றாங்க.